இஸ்ரவேல் மக்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக தேவன் சவுலை அவங்களுக்கு ராஜாவாக நியமனம் செய்வார். ஆனால் சவுலு நியமனம் செய்த காலத்தில் இருந்தது போல் அல்லாமல் அவன் பின்வரும் காலத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்ய துணிஞ்சிருவான். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 13:22, பின்பு அவர் அவனை தள்ளி, அதாவது சவுலை தேவன் தள்ளி விட்டுட்டு தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அதாவது சவுலை நியமனம் செய்தது தேவன் தான், ஆனால் அவன் கெட்டு போனது நிமித்தமாக தேவன் அவனை தள்ளிவிட்டார். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆனால் நாம் கெட்டு போகும் பட்சத்தில் திரும்பவும் தேவன் நம்மளை தள்ளிவிட வாய்ப்பு உண்டு. சவுளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தர் விரும்பாத காரியத்திற்கு இடம் கொடுப்போமானால் நம்ம வாழ்க்கையுமே தள்ளப்பட்ட சூழ்நிலைக்கு ஏதுவாக கடந்து போக வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாக இருந்தது நிமித்தமாக தாவீதை தேவன் ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்தார். கர்த்தருக்கு ஏற்ற மகனாக நாமும் இருப்போம். சவுலை மாதிரி கர்த்தர் விரும்பாத பாத்திரமாக இல்லாமல் தாவீது மாதிரி கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாக இருப்போம்னா நமக்கான காரியத்தை நம்ம சுதந்திரிக்கும்படியாக நம் தேவன் நம்மளை நடத்த அதிக வல்லவர். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.